வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்னை திட்டிகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் கேட்டுட்ருக்க வீடியோ நான் ரொம்ப நாளாக போடாமல் போயிட்டே இருக்கப்படே. அண்ட் ஃபைனலி காலேஜெல்லாம் ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரிய வந்தது. சரி, அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இன்றைக்கி உட்காந்து உங்களுக்காக நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் இது முழுக்க முழுக்க என் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் ரீச் ஆகும். ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்கிற டவுட் வந்து நான் யார், நான் எதுக்கு இங்கே உட்காந்து இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ என் பேர் பவ்யஸ்ரீ. நான் வந்து கோயம்புத்தூரில் தான் படித்தேன். 11th and 12th பயாலஜி குரூப் அண்ட் காலேஜ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் தான் படித்தேன். அண்ட் 2017 படித்தேன். ஸோ இதுதான் என்னை பற்றி பேசிக் இன்ட்ரோ. அண்ட் இப்போ வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் யூடியூப் வந்து எனக்கு பிடிச்சதுனால இது நான் வந்து யூடியூப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அதை வச்சு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. ஸோ தட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பேசிக்காக ஊரை விட்டு ஊர் போய் படிக்கிற பொண்ணு. லைக் ஹொசூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போய் படிக்கிற பொண்ணு. அண்ட் நான் படித்தது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன், இன்ஜினியரிங் கிடையாது. ஸோ தட் எனக்கு ஜூன்லேயே காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அன்றைக்கே நான் போய் அட்மிஷன் போட்டுட்டேன். எனக்கு சீட் கிடச்சிருச்சு அந்த ஒரு பர்டிகுலர் காலேஜில். எந்த காலேஜ்னு ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காலேஜில் நான் அட்மிஷன் போட்டுட்டு அண்ட் ஹாஸ்டலுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹாஸ்டலை புக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் விசிட் எனக்கு இதுவாக தான் இருந்துச்சு கோயம்புத்தூரில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் ஊரை தாண்டி நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்கன்றதுனாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து போனாலும் சரி, நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்கன்றது பயப்படாதீங்க. ஏன்னா நான் இனிஷியல் டேஸில் ஒரு 10% தான் பயந்தேன். 90% எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம், லைஃப்பை பற்றி, வாழ்க்கைனா என்னென்னு கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் பயப்படாமல் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடய உங்கள் காலேஜ் லைஃப்க்கு நீங்கள் என்டர் ஆகுங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹாஸ்டல் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு, காலேஜ் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு. பயத்தோடு போனீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளுக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் வரும். ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்க போகிறோன்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம லைஃப்காக, நம்ம கெரியருக்காக, நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் என்டர் ஆகுங்க. ஸோ தட் எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். அது மனசில் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் மேலே அட்மிஷன் போட்டுட்டோம். June 16 அன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் லைஃப். ஸ்கூலில் எல்லாமே தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு பர்ஃபெக்ட் பேக்டு என்விரான்மெண்ட்குள்ளே இருந்த நான் ஃபர்ஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி இன்னொரு ஊரில் போய் படிக்க போகிறேன். அதுவும் புது ஊரில், புது ஆளுங்க, யாருமே தெரியாது, புது எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே புதுசு. லைக் ஸ்க்ராட்ச், பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ June 16 காலேஜ்னால் நான் வந்து June 14 நான் கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிட்டேன். லைக் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி. ஹாஸ்டல் வீடியோ கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக போடுறேன். ஏன்னா அது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன பேக் பண்ணணுன்ட்டு. அண்ட் அதுவுமே இந்த வீக்லேயே போடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஜூனில் நிறைய காலேஜஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு. அண்ட் நிறைய டிஎம்ஸ் வந்துச்சு எனக்கு காலேஜ் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு. அதனால் இந்த வீக்கே நான் அதுவும் போடுறேன். ஸோ 2 days முன்னாடியே பேக் கிளம்பிட்டேன். கோயம்புத்தூருக்கு போய் ரீச் ஆகிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அங்கே கோயம்புத்தூரில் என்ன பண்ணேன்னா, அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ஹாஸ்டலுக்கு தேவையான எல்லா திங்ஸு, அப்புறம் என்னோடய ரூமு எல்லாமே நான் பார்த்து வச்சுக்கிறதுக்காக 2 days எனக்கு பஃபர் டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி போய் நான் ஜாயின் ஆகிட்டேன். அண்ட் June 16 தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் லைஃப். ஃப்ரைடே 2017 June 16 ரொம்ப எக்ஸைட்டான டே. அன்றைக்கி தான் எங்களுக்கு ஓரியன்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சு. லைக் காலேஜை பற்றி இன்ட்ரோ கொடுப்பாங்க, நம்ம எதுக்கு அங்கே படிக்க போகிறோம், அண்ட் நிறைய பேர் வந்து சீனியர்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, பட் அதெல்லாமே நடக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பயமே வேறு லெவல் பயம். அவங்களுக்கு எல்லாமே அந்த ஹாஸ்டலில் தான் இருக்கும் அந்த மைண்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை விட்டு கிளம்பிடுவாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், புது ஆளுங்க கூட எப்படி இருக்க போகிறோம், இந்த பயம் தான் இருக்கும் தவிர அவங்களுக்கு காலேஜ் லைஃப் எப்படி போகுதுன்ற பயம் இருக்காது. ஸோ தட் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், நிஜமாவே ஹாஸ்டல் லைஃப் ஜாலியாக இருக்கும். நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன், நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அப்படின்ட்டு.
ஃபர்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன்லாம் முடிஞ்ச உடனே என்னோட கிளாஸ்க்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. லைன்ல நிக்க வச்சுட்டு ஸ்கூல்ல எப்படி இருந்திருப்போம். அழகா லைன்லயே கூட்டிட்டு போய் எங்க கிளாஸ்ல உட்கார வைப்பாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸ்கூல்ல நம்மள எப்படி பிரேயருக்குலாம் கூட்டிட்டு போவாங்க. ஹைட் ஆர்டர்ல நிக்கணும் அந்த மாரி. இங்க அந்த மாரிலாம் கிடையாது. ரேண்டம். இங்க காலேஜ் லைஃப் பொறுத்தவரைக்கும் ஹைட்டு, கலரு, எந்த ஊரு, நீ எவ்ளோ மார்க்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ரெஷ்ஷான என்விரான்மென்ட். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பீப்பிள். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு ஒரு சர்க்கிள்ல இருந்து பறக்கிறதுக்காக வெளியில வராங்க. ஸோ தட் அந்த மாரி ஒரு என்விரான்மென்ட்ல உங்க மைண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும் தான் உங்கனால வந்து காலேஜ் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்ல உட்காந்தோனே நம்மள பத்தி குட்டி இன்ட்ரோ லைக் உங்க பேர் என்ன? அந்த மாரிலாம் கேட்பாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அப்படின்ட்டு. ஸோ அங்க பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான். நீ வந்து 100% லைக் 99% எடுத்திருக்க, நீ ஃபர்ஸ்ட்டு, நீ 80% எடுத்திருக்க, நீ மிடில், நீ 70% அந்த மாரிலாம் காலேஜ் லைஃப்ல இருக்கவே இருக்காது. அது சில காலேஜ்ல மேபி பண்ணலாம். பட் 90% ஆஃப் காலேஜ்ல வந்து கிடையாது. நம்ம 12த் மார்க் எதுக்குன்னா, நம்ம காலேஜ் என்டர் ஆகுற வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்க காலேஜ் என்டர் ஆயிட்டீங்கன்னா, உங்க ஸ்கில்லு, உங்க டேலண்ட்டு இதெல்லாம் தான் பேசும் தவிர, நீ 12த்ல இவ்வளோ மார்க் எடுத்துட்டன்ட்டு யாருமே அதையே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே நான் என்னென்னலாம் கொண்டு போனேன்னா, ஒண்ணுமே இல்ல. என் பேக்ல வெறும் ஒரே ஒரு நோட் இருந்துச்சு. அதுவும் எதுக்குன்னா, சரி இருக்கட்டுமே வெறும் கை வீசிட்டு எப்படி போறது? அப்படின்ற மாரி ஒரு தண்ணி பாட்டில், ஒரே ஒரு நோட் மட்டும் தான் கொண்டு போனேன். கையில மொபைல் ஃபோன் இருந்துச்சு. அண்ட் பேரண்ட்ஸ் என் கூட வந்தாங்க. அவ்வளோதான். மத்தபடி நான் வேற எதுவுமே கொண்டு போல. ஒரு ஃப்ரெஷ்ஷான என்விரான்மெண்ட்குள்ள காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு, காந்திபுரம்ல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்க போனோம். நானு, அப்பா, அம்மா, என் ஃப்ரெண்டோட அப்பா, அம்மா. நாங்க எல்லாருமே போயிருந்தோம். அந்த டே அப்படிதான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. கோயிலுக்கு போயிட்டு காலேஜுக்கு ரீச் ஆயிட்டோம். அண்ட் பீப்பிள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லாருமே உங்களுக்கு புதுசு தான். எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் டேலண்டோட, டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸோட அங்க வந்திருப்பாங்க. ஸோ நம்ப வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவா கிரியேட் பண்ணிடக்கூடாது. வந்து உட்காந்த உடனே நீங்க மூஞ்சி காமிக்கிறது, மூஞ்சி சுளிச்சுக்கிறது அப்படிலாம் இல்ல. எப்பவுமே வெல்கமிங்கா இருங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிப்பாங்க. வந்த உடனே இல்ல நீங்க இங்க உட்காராதீங்க, இங்க வேற ஒருத்தவங்க வரப்போறாங்க, அந்த மாரிலாம் நீங்க பண்ணாதீங்க. டே பை டே நீங்க வந்து பீப்பிளோட லைக் பீப்பிள் கான்டாக்ட்ஸை அதிகப்படுத்திட்டே போகணும் காலேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும். அப்பதான் உங்க காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும். யார் கூடயுமே எந்த சண்டையும் இல்லாம, எந்த ஒரு ஈகோ இல்லாம, மனசு வந்து அப்படியே யாரை பார்த்தாலும் ஒரு வெல்கமிங் ஸ்மைலோட இருந்தா நிஜமாவே உங்க காலேஜ் லைஃப் நல்லாவே இருக்கும். எனக்கு அப்படிதான் ஆக்சுவலி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் போய் காலேஜில் உட்காந்த உடனே லைக் என் கிளாஸில் உட்காந்த உடனே என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்தா. இப்போ என்னோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ எனக்கு யாருன்னே தெரியாதுல்ல. வந்து உட்காந்தாங்க. நானும் நவுந்தேன். என் பக்கத்துல இடம் இருந்துச்சு. நானும் நவுந்து உட்காந்தேன். வாங்க உட்காருங்க அப்படின்னு தான் நான் ரொம்ப வெல்கமிங்கா அவங்கள கூப்பிட்டு உட்காந்தோம். நல்லாவே போச்சு எங்க ரிலேஷன்ஷிப். இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைக் நான் கோயம்புத்தூர் போன வீடியோ பார்த்தீங்களா? அதுலயுமே அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. என் லைக் அவங்களுமே அக்செப்டிங்கா இருக்கணும். நம்மளுமே அக்செப்டிங்கா இருக்கணும். யாரு கூடயுமே பெருசா வந்து சண்டை வேண்டாமே. இது வந்து நெறைய பேருக்கு இருந்த கொஸ்டின், எப்படி நீங்க இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ சம்பாரிச்சீங்க? லைக் ஏர்ன் பண்ணீங்க இவ்ளோ பீப்பிள் இவ்ளோ பெரிய கேங் எப்படி உங்களுக்கு? அப்படின்ட்டு. எங்க கேங் வந்து ஒன் பை ஒன்னா சேர்ந்து தான் இவ்ளோ பெரிய கேங் ஆச்சு. இனிஷியல் டேஸ்லயே எங்களுக்கு இவ்ளோ பெரிய கேங் கிடையாது. நாங்க எப்படின்னு சொல்றத விட, நாங்க எல்லாருமே ஓப்பன் மைண்டடா இருந்தோம். ஓப்பன் மைண்டடா, ஹேப்பியா இருந்தோம். எங்க கேங்குக்குள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா, நாங்க ஹேப்பியா இன்வால்வ் பண்ணிப்போம். லைக் அப்பதான் எங்க கேங் வந்து பெருசாச்சு. அந்த மாரி நீங்களுமே ஒருத்தர் கூடயே ஸ்டிக் ஆகாம, ஓப்பன் மைண்டடா இருந்து எல்லார் கூடயுமே பேசினா வந்து, மேபி உங்க ரிலேஷன்ஷிப் 3 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் 4 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் சொல்றேன். ஸோ அது நல்லாவே கன்டின்யூ ஆகும். இன்கேஸ் நீங்க இனிஷியல் டேஸ்லயே மூஞ்சி காமிச்சிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து கடைசி வரைக்கும் அது அப்படியே பதிஞ்சிரும். இந்த பொண்ணு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே இப்படிதான் பண்ணுச்சுல்ல. ஃபர்ஸ்ட் டேவே இந்த பையன் இப்படிதான் பண்ணான். இவன் கூட பேச வேண்டாம். இவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். அப்படின்ற மாரி ஆயிரும். அண்ட் காலேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் யார் எந்த நேரத்துல எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னே தெரியாது. லைக் இப்ப நாங்களும் எனக்கு பிடிக்காத ஒருத்தரும் இன்கேஸ் வந்துட்டாங்கன்னா, நாங்க 2 பேர் தான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். இல்ல நாங்க 2 பேர் தான் ஒரு அசைன்மென்ட் பண்ணணும்னா, அப்போ அது உங்களுக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. ஸோ அந்த மாரிலாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, எல்லார் கூடயுமே ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது நோ ஈகோ, நோ ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட் வந்து எப்படின்னா, நான் காலேஜ்ல இவ்ளோ மார்க் எடுத்தேன் தெரியுமா? நான் எங்க ஊரோட பெரிய டான் தெரியுமா?
அப்புறம் என்னோட பெர்சன்டேஜ் 99.99 தெரியுமா, இதெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே கிளாஸ்ல இனிமேல் படிக்க போகிறோம். ஒரு ஜேர்னியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ ட்ரெயினில் ஒருத்தவங்க கூட நம்ம வந்து ஒரு ஒன் டே ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த ஒன் டேக்கு அவங்க தான் கம்பெனி கொடுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒன் டேக்கே நம்ம பார்த்து பார்த்து பழகும் போது 3 இயர்ஸ் ஆஃப் லைஃப், லைக் 3 இயர்ஸ் ஆஃப் அதுவும் இம்பார்ட்டண்ட் உங்கள் லைஃபோட இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் நீங்கள் யார்கிட்டையுமே ஆட்டிடியூட், ஈகோ, இந்த செல்ஃபிஷ்னஸ் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் மைண்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. லைக் லிட்ரலி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் காலேஜ் லைஃப்பை. படிப்பு மட்டும் கிடையாது காலேஜ் லைஃப்பில், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிப்பை தாண்டி நீங்கள் பீப்புளை ஏர்ன் பண்ணணும், ஸ்கில் டெவலப் பண்ணணும், கான்டாக்ட்ஸ் ஏற்றிக்கணும், சீனியர்ஸ் கிட்ட நிறைய பேசணும், சீனியர்ஸோட கான்டாக்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க, மேலே இந்த சென்ஸ் சீனியர்ஸ். ஸோ அவங்க கைடன்ஸ் வேணும்னா நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். அண்ட் பீப்புள் கூட வந்து நல்லா பேசி பழகுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு உங்கள் மார்க் என்ன, நீங்கள் 70%, ஐயோ இந்த காலேஜ் எப்படி கிடச்சிது அப்படிலாம் வேண்டாம், பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஆப்வியஸாக அங்கே இருக்கிற 60 மெம்பர்ஸுமே ஒரே இதுதான். நீங்கள் 70, 90, 100 எடுத்திருந்தாலும் ஒன்று தான், 60, 50 எடுத்திருந்தாலும் ஒன்று தான். ஆக மொத்தத்தில் நீங்கள் 3 வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ பீப்புள் கூட நல்லா இன்வால்வ் ஆகி நல்லா பேசி பழகுங்க. நிறைய கான்டாக்ட்ஸ் வளர்த்திக்கோங்க. கான்டாக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ புரியாது, நான் மீன்ஸ் உங்களுக்கு இப்போ புரியாது நான் ஏன் சொல்கிறேன்னு, லேட்டர் ஸ்டேஜில் உங்களுக்கு அது ரொம்ப 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 புரியும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் இந்த மாதிரி இன்ட்ரோ அந்த மாதிரிலாம் பேசிக் திங்ஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. அண்ட் எங்களை வந்து அமுச்சு விட்டுட்டாங்க. நீங்கள் போயிட்டு மண்டே வாங்க, சாட்டர்டே சண்டே எங்களுக்கு லீவாக இருந்துச்சு, மண்டே வாங்கன்னு அமுச்சு விட்டுட்டாங்க. அண்ட் நாங்கள் பேக் டு ஹாஸ்டல் போயிட்டோம். அந்த ஹாஸ்டல் ஸ்டோரியை நான் வந்து ஹாஸ்டல் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே வந்து நார்மல் டே ஸ்காலர்ஸ் அவங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ ஹாஸ்டல் போயிட்டோம். அண்ட் மண்டே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் ஆச்சு. லிட்ரலி எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு, எல்லாமே புதுசுன்ற மாதிரி இருந்துச்சுல. நிறைய பீப்புள் கூட நான் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் சில கிளாஷஸ்லாம் வரதான் செய்யும் நடுவில். அந்த கிளாஷஸையும் தாண்டி நம்ம போய் பீப்புள் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் இருந்துக்கோங்க. அண்ட் மைண்டில் என்ன நடந்தாலுமே சாரி, தேங்க்யூ, இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் யாருக்கூடையுமே பெருசாக சண்டை போட மாட்டீங்க. தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணலனாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா சாரி கேட்கறதுல தப்பே கிடையாது. நீங்கள் அந்த பீப்புளை வேல்யூ பண்ணுறீங்கன்னா சாரி கேட்கறது தப்பே கிடையாது. நிறைய 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 பேர் கேட்குறது ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட் வந்து சில காலேஜஸில் வந்து டாப் லெக்கின் அலவுடு, சில காலேஜஸில் டாப் லெக்கின் அலவுடு கிடையாது. நான் படித்த காலேஜில் அலவுடு. லைக் டாப் லெக்கின் ஷால் போட்டு எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அலவுடு. பாய்ஸுக்கு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க, நான் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணலை. ஸோ கேர்ள்ஸுக்கு டாப் லெக்கின்லாம் நான் படித்த காலேஜில் அலவுடு. அண்ட் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் பிராண்டட் போடணும், ஹெச்என்எம்மில் போய் வாங்கணும், அந்த மாதிரிலாம் நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். நான் வந்து அப்படிலாம் பண்ணவே கிடையாது. நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, பெங்களூரில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தெரியும்ல, அங்கே தான் நான் மொத்த ட்ரெஸ்ஸும் வாங்கினேன். பல்காக காலேஜுக்குன்னு வாங்கினது எல்லாமே ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் எல்லாமே அங்கே தான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் அந்த ட்ரெஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைக் யூடியூப்பில் ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல என்னோடய பேஜில், லைக் 4 lakh வியூ போயிருக்குல்ல. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் அங்கே தான் வாங்கினேன். அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் தான் வாங்குவேன். நீங்கள் பெருசாக பிராண்டட் போடணுன்ட்டு கிடையாது. பட் நீங்கள் பார்க்க ப்ளசண்ட்டாக இருந்தால் போதும். லைக் அடிக்கிற கலரு, அந்த மாதிரி அந்த நியான் கலர், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப 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 முக்கியமானது கான்ஃபிடென்ஸ். எவ்வளோ கான்ஃபிடென்ஸ்னால் நான் காலேஜ் லைஃப்பில் காலேஜ் போகிற எல்லாருக்குமே இதுதான் சொல்லுவேன். கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். இது ஏன் சொல்கிறேன்னா, ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிடுவீங்க. ஏன்னா ஒரு சர்க்கிள், குட்டி என்விரான்மெண்ட்குள்ளேருந்து ஒரு இவ்வளோ பெரிய வேர்ல்டை பார்க்க போகிறீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம உடைய தான் செய்வோம். ஐயோ என்னடா, நம்மளுக்கே செல்ஃப் டவுட் நிறைய வர ஆரம்பிச்சிடும். உங்களை ஸ்டேஜ் ஏறி உங்களை பற்றி பேச சொன்னாங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் மார்க்ஸு, இல்லை நீங்கள் யார், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போய் ஏறி பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் சொன்னேன்ல, அந்த ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரேக் டவுன் ஆகிடக்கூடாது. ஐயோ இப்போ யார் என்ன நினைப்பா நம்ம இப்படி பேசணும்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரேக் டவுன் ஆகிடக்கூடாது. ஸ்டேஜ் ஏறி தைரியமாக நின்று பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும். அண்ட் யாருமே உங்களுக்கு அங்கே எனிமி கிடையாது. எல்லாருமே உங்களுக்கு நியூ பீப்புள், நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நியூ என்விரான்மெண்ட். அதனால் நீங்கள் பேசுகிறத தைரியமாக பேசணும். யாரை பற்றி நீங்கள் தப்பாக பேச போகிறது கிடையாது. யாரையுமே நீங்கள் வந்து லைக்
இவங்க பேட் இவங்க குட்னு சொல்ல போகிறது கிடையாது. உங்களை பற்றி தான் உங்களை கேட்குறாங்கல்ல. அப்போ நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று அங்கே 60 பேர் இருக்காங்கன்னா தைரியமாக நின்று பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். ஸோ மேபி எல்லா காலேஜஸ்லேயும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்குற கொஷின் இதுதான். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். எங்கேருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு மேபி நீங்கள் முன்னாடி கூட ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். சில காலேஜஸில் கேட்காம கூட விட்டுறலாம். ஆனால் என்ன கேட்டாங்க, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர, இது 2 மட்டும் தான் கேட்டாங்க. வேறு எதுவும் என்ன பெருசாக கேட்கல. ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லுவேன்னா, படிக்கிற நேரத்தில் படிச்சிருங்க, விளையாடுற நேரத்தில் என்ஜாய் பண்ணுங்க. ட்ரிப்பு போகும்போது படிப்பை பற்றி யோசிக்காதீங்க, படிக்கிற போது ட்ரிப்பை பற்றி யோசிக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, செமஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸ்கூல் டேஸில் நம்ம கம்மியான ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருந்திருப்போம். காலேஜ் வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னு உங்கள் எல்லா இண்டிவிஜுவலுக்கும் தெரியும். அது எவ்வளோ கஷ்டப்படுற காசுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும்னு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு. பட் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நல்ல பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. அது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, லைக் அது ஒரு மார்க்குன்றதை தாண்டி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற கிஃப்டாக கூட இருக்கலாம். அது அவங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ லேக்ஸ் போடுறாங்கல்ல, அந்த லேக்ஸ்க்கு கொடுக்குற ஒரு வேல்யூவாக கூட இருக்கலாம் அந்த பர்சன்டேஜ். எனக்கு தெரியும் மார்க் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்ட்டு, நானே அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் நல்ல பர்சன்டேஜ் எடுத்து அவங்களுக்கு காமிங்க பேரண்ட்ஸ்க்கு. வேறு யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பே பண்ணுற அப்பா அம்மாவுக்கு காமிச்சா போதும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு தோணுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 90% எடுத்து அப்படியே பெருசாக காமிக்கணுன்ட்டு கிடையாது. அரியர்ஸ் இல்லாமல் டீசென்ட் பர்சன்டேஜோட எந்த ஒரு பேட் இம்ப்ரெஷனும் இல்லாமல் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பீப்புளை ட்ரீட் பண்ணி, எஸ்பெஷலி டீச்சர்ஸை ட்ரீட் பண்ணி காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். காலேஜ் லைஃப் வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. சண்டை போடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல பீப்புள் கூட நல்லா ஜெல்லை நல்லா நெக்ஸ்ட் லெவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட புது பிகினிங். எல்லாருக்குமே காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது கூடிய சீக்கிரத்தில். அண்ட் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச காலேஜஸ் கவுன்சிலிங்கில் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ஸோடு இருங்க. அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆனால் பட் கான்ஃபிடென்ஸோடு இருங்க. எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டோடு இருங்க. நீங்கள் எல்லாருமே 18+ மெச்சூர்டு பீப்புள். ஸோ தட் உங்கள் கெரியர் லைஃப் வந்து உங்கள் காலேஜ் லைஃப் வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகட்டும். 3 இயர்ஸ் பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருக்கட்டும். நிறையா லைக் நல்லா சாப்பிடுங்க, நல்ல நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அப்புறம் பங்க் அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் அது எப்படி ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு எங்கள் காலேஜில் வந்து பங்க் அடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கெல்லாம் அலௌடே கிடையாது. பட் லேட்டாக போவோம் கிளாஸ்க்கு. சமோசா சாப்பிட்டுட்டு, இல்லைனா இந்த நபாட்டி இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் லேட்டாக போவோம் கிளாஸுக்கு. திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். அண்ட் எங்கள் கேங் எல்லாருமே நல்லா படிக்கிற கேங், ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்க கேங். அரியர்ஸ்லாம் இருக்காது எங்கள் கேங்கில் யாருக்குமே. ஸோ தட் எந்த டீச்சர்ஸ்க்குமே எங்கள் மேலே கோவம் வராது. சரி இவங்க தானே போய் தொலைட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ அந்த லெவல் ஆஃப் பாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். நிறைய இன்டர் காலேஜஸ் ஈவெண்ட்ஸ்லாம் போங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படி போனால் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சர்டிஃபிகேட் தான். ஆனால் எனக்கு இப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது எவ்வளோ தைரியமாக நான் அங்கே போய் இன்னொரு காலேஜில் பேசிட்டு வந்திருக்கேன்ற அளவுக்கு யோசிக்க தோணுது. ஸோ அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், எதுக்குமே நோ சொல்லாதீங்க. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எஸ் சொல்லி முன்னாடி போய் பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது ஒரு லெசனாக தான் இருக்கும். சக்ஸஸ் ஆச்சுன்னா குட் இல்லை. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலேயும் நான் வந்து நிறைய பேச விரும்பலை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஹாப்பியாக போச்சு என் காலேஜ் லைஃப். 3 இயர்ஸ் ஆஃப் குட் வெறும் குட் மெமரிஸ். அண்ட் பேட் இருந்துச்சு, பட் அதை பற்றி எனக்கு ஞாபகம் கூட இல்லை. எனக்கு வெறும் குட் மெமரிஸ் மட்டும்தான் நான் கேரி பண்ணிட்டு வந்திருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது. ஸோ தட் நீங்களும் இதே மாதிரி குட் மெமரிஸை தான் கேரி பண்ணிவிட்டு நீங்கள் பிளேஸை வெளியில் போகணும். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஹாஸ்டல் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன், தனியாக போடுறேன், இதில் வேண்டாம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. ஸோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ காலேஜ் போகிற எல்லாருக்குமே பெரிய 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 ஆல் த பெஸ்ட். நல்ல கான்ஃபிடென்ஸோட நல்ல ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மாசாக வெளியில் வரணும். வெளில வரும்போது அப்படியே கையில் ஆஃபர் லெட்டரோட வெளில வரணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் காலேஜ் ஜேர்னியை கொண்டு போகணும். அண்ட் எந்தெந்த காலேஜ் சேர்ந்துருக்கீங்கன்றது கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் வேறு யாராச்சும் அந்த காலேஜ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய். ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில்